என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்த பொழுது வெளிப்படையாகவே ராகுல் காந்தி, ஏன் எங்களை இவ்வளவு தூரம் நீங்கள் பாடாய்படுத்துகிறீர்கள், எங்களை நீங்கள் மதிப்பது இல்லை, ஒரு தோழமை கட்சிக்குரிய இலக்கணம் உங்களிடம் இல்லை என்று வெளிப்படையாக ஆதங்கப்பட்டிருக்கிறார். இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை என்று கனிமொழி சமாளித்து பார்த்திருக்கிறார். அப்போ ராகுல் காந்தி தெளிவாக லோக்கல் பாடிஸ்லேருந்து நீங்கள் எங்களை ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள், அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லியதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. இந்த வடிவேலு காமெடியில் வரும்ல, சொல்ல ஆடு திருண்டதை நீ தான் தைரியசாலியாச்சே சொல்ல அப்படின்னு வரல, அந்த மாதிரி நீ தான் தைரியசாலியாச்சேல, தனியாக இல்லை. ஒற்றை வரியில் திமுக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் அது எந்த பெயரிட்டு வேண்டுமானாலும் அழைத்து கொள்ளுங்கள், இந்தியா கூட்டணியோ திமுக கூட்டணியோ, அதில் காங்கிரஸுக்கு இடமில்லை என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டால் பிரச்சனை முடிந்து போனது. யோசிச்சு பாருங்க, நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன். 67 லட்சம் ஆட்சியை பறி கொடுக்குது திமுக கிட்ட காங்கிரஸ். 72 வர வேண்டிய தேர்தல் 71 வருது. எவ்வளோ தூரம் வீறு கொண்டு எழுந்து திமுகவை எதிர்த்து ஃபைட் பண்ணியிருக்கணும். மாறா கூட்டணி வச்சாங்க. சரி, கூட்டணி தான் வச்சு தொலைச்சிய கண்ணியமான இடங்களை வாங்கியிருக்கணும். சைபர் சீட்டு மொத்தத்தையும் கொடுத்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு 10 வாங்கிட்டு 30 சீட்டை தூக்கி திமுக கிட்ட கொடுத்துட்டு அசம்பிளி வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போனாங்க இந்திரா காந்தி. இன்றைக்கி காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிலைமைக்கு காரணம் 54 வருஷத்துக்கு முன்னால் இந்திரா காந்தி செய்த பாவம். நீ 25லேருந்து 27 அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டியை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 18% இருக்குது. யாருக்கு? தாவேக்கா 18% இருக்குன்னா அது கொடுக்குற மெசேஜ் எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்றாங்க. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். காங்கிரஸ் உடைய ஒரு பிரதிநிதி, ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்றத சமீப காலமாக இப்போ நம்ம செய்திகளில் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு நபர் ஒரு புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டியை கொடுக்குறார். அவர் கொடுக்கும்போது சொல்கிறாரு, தாவேக்கா ஒரு வளரும் பெரிய சக்தி, 3வது பெரிய சக்தி, அவர்களுக்கு 18% வாக்கு வங்கி இருக்குது அப்படின்றது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உறுதியான கூட்டணி அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் இன்னும் அது ஒரு முடிவை எட்டாத நிலையிலேயே தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்றது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இவர்களுடைய பேட்டிகளும் ஒரு சந்தேக பார்வையை வைக்க வேண்டியிருக்கு. என்ன நடக்குது காங்கிரஸ் திமுகக்குள்ள, என்ன நடக்குது? பிரவீன் சக்கரவர்த்தியோட இந்த பேட்டி, அவர்களுக்கு 18% ஓட்டு அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது. முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது சார்? இதில் பிரவீன் சக்கரவர்த்தியின் பேட்டி என்பது ராகுல் காந்தியின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் கொடுக்கப்பட்ட பேட்டி. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்பதுதான் பொதுவான பார்வை. என்னுடைய பார்வையும் அதுதான். ஆனால் அதே நேரத்தில் தாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் என்ற எண்ணம் தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமைக்கு தமிழகத்தில் உள்ள காங்கிரஸாரை விட அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸை மொத்தமாக காலி செய்து கொண்டிருக்கிறது திமுக. ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள் தான் ஒரு கட்சியோட உயிர் நாடி. அங்கே பார்த்தீங்கன்னா 21 தேர்தலில் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெயிச்சு 22, 23 நடந்த தேர்தல்களில் பெரிய அளவில் காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. இன்னும் சொல்லப்போனால் ஒதுக்கிய தொகுதிகளில் கூட காங்கிரஸை மீறி திமுகவினர் நின்று வெற்றி பெற்ற பிறகு ஒரு கட்டத்தில் தன்னால் தன் கட்சிக்காரர்களை அடக்க முடியவில்லை என்பதை வெளிப்படையாக ஸ்டாலின் ஒப்புக்கொண்டு நான் வெட்கி தலைகுறேன் என்றே சொன்னார். அவளுக்கு நினைவிருக்கும். ஸோ இது உள்ளாட்சி அமைப்புகளில், லோக்கல் பாடிஸில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல் அதுவும் இப்போ வெடிக்க ஆரம்பிக்குது. அதிகாரத்தில் பங்கு ஒன்று, உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் செய்வது, அப்புறம் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் கூடுதல் இடங்களை கேட்பது. இதில் சரி தப்புன்னெலாம் யாருமே பேச முடியாது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா. ஆனால் அவங்க இப்போ அதிகாரத்தில் பங்குன்றதில் ஒரு அதிகமாக அழுத்தம் கொடுப்பது என்பது, உள்ளாட்சி அமைப்புகள்லையும் எங்களுக்கு நீங்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமல் காங்கிரஸை நீங்கள் அழிச்சிட்டு இருக்கீங்க. தேசிய அளவில் பாஜக காங்கிரஸை வெளிப்படையாக வெளியிலிருந்து அழிக்க துடிக்கிறது, அழித்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை உள்ளிருந்து அழித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் காங்கிரஸ் தலைமையின் குற்றச்சாட்டு. இன்ஃபேக்ட் எனக்கு கிடைத்த தகவல் என்பது, கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்த பொழுது வெளிப்படையாகவே ராகுல் காந்தி, ஏன் எங்களை இவ்வளவு தூரம் நீங்கள் பாடாய்படுத்துகிறீர்கள், எங்களை நீங்கள் மதிப்பது இல்லை, ஒரு தோழமை கட்சிக்குரிய இலக்கணம் உங்களிடம் இல்லை என்று வெளிப்படையாக ஆதங்கப்பட்டிருக்கிறார். இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை என்று கனிமொழி சமாளித்து பார்த்திருக்கிறார். அப்போ ராகுல் காந்தி தெளிவாக லோக்கல் பாடிஸ்லேருந்து நீங்கள் எங்களை ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள், அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லியதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. நீங்கள் இதெல்லாம் என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் தான் நாம் சொல்ல முடியும்.
இந்த பிரச்சனை வந்து ஆரம்பத்தில் நான் சொன்னது வந்து ஒரு ஸ்டாம் இன் அ டீ கப், ஒரு தேநீர் கோப்பைக்குள் இருக்கக்கூடிய புயல் போன்றது. அதாவது அதோட அர்த்தம் வந்து ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல், இது ஒரு சின்ன விஷயம் தானாக சரியாயிடும். ஓகே. ஆனால் இப்பொழுது வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது அதையும் தாண்டி ஆழமாக புரையோடி போன ஒரு கோபம், ஒரு வருத்தம் காங்கிரஸுக்கு திமுக மீது இருக்கிறது. மக்களவைத் தேர்தல்களில் தொடர்ந்து 2 தேர்தல்களில் 10 சீட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம் சொலையா, அதோட நீ மூடிக்கின்னு போ, மேலே அதிகாரத்தில் பங்கெல்லாம் கேட்கக்கூடாது, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு திமுக பேசுவதும், திமுக சார்பாக பேசக்கூடியவர்கள் பேசுவதும் காங்கிரஸை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து காங்கிரஸுக்குரிய பிரதிநிதித்துவத்தை திமுக கொடுக்க மறுக்கிறது. அதாவது தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸை சிறிதளவும் விட்டு கொடுக்க திமுக தயாராக இல்லை. இந்த நிலை தொடர்மையானால் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்வது கடினமானதாக மாறும். அப்படியே தொடர்ந்தாலும் அது தோல்வியில் முடியும். நீங்கள் அகாமடேட் பண்ணணும். ஓகே. அசம்பிளியில் அகாமடேட் பண்ணுறதை விட லோக்கல் பாடிஸில் அகாமடேட் பண்ணணும். இப்போ பிரச்சனை வந்து நான் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, இந்த மாத இறுதிக்குள்ளே எல்லாம் சரி பண்ணி ஆகணும். ஓகே. தங்களுடைய அதிருப்தியை திரும்ப திரும்ப காங்கிரஸ் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக கவனியுங்கள். திருமதி கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்த பிறகு பரவலாக ஏற்பட்ட புரிதல் என்பது பிரச்சனை சுமூகமாகிவிட்டது. பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர், மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் இனிமேல் பேச மாட்டார்கள் அப்படிதான் நம்ம நினைச்சோம். அதுதான் அதிகமாச்சப்பா. அதுக்கு பிறகு அதிகமாகுது. ஏன்னா இந்த பேட்டி, பிரவீன் சக்கரவர்த்தியோட பேட்டி திருமதி கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்த பிறகு கொடுப்பது என்பது அந்த சந்திப்பு, கனிமொழி ராகுல் சந்திப்பில் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்பதன் அடையாளம். ஓகே. அப்படித்தான் நம்ம இதை எடுத்து. அப்பனா 2 பேரும் பேசியிருக்காங்க, பரஸ்பரம் பேசியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணவில்லை, தீர்வு காணப்படவில்லை. காங்கிரஸ் சார்பில் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை அதை களைவதற்கான முயற்சிகளில் திமுக இறங்கவில்லை, அல்லது திமுக எடுத்த முயற்சிகள் காங்கிரஸுக்கு திருப்தி கொடுக்கவில்லை. அதாவது உயர்மட்ட அளவில் திருமதி கனிமொழியும் ராகுலும் பேசுனதுன்றது வந்து பிரச்சனையை தீர்க்க உதவும். அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு, அதாவது வெளியில் வந்து இன்னைக்கு பப்ளிக் ஸ்பேஸில் காங்கிரஸ் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்காது என்பதுதான் புரிதலாக இருந்தது. இன்னைக்கு அது இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தியோட இந்த பேட்டி சிக்கல் நீடிக்கிறது என்பதற்கான அடையாளம். ஆனால் சார், இதில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது உண்மையாகவே காங்கிரஸ் வைக்கக்கூடிய கோரிக்கை தானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவங்க அதிகமான தொகுதிகளை கேட்குறாங்கன்றது தான் பரவலாக இருக்கக்கூடிய செய்தி. அது 20லேருந்து 25, 25லேருந்து 28, அந்த ரேஞ்ச் ஒரு 30க்குள்ள. ஆனால் பொதுவாக இப்போ ராகுல் காந்தி வரைக்குமே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்ற ஒரு கோரிக்கைன்றதை உண்மையாகவே கேட்குறாங்க. அப்படித்தான் நான் கேள்விப்படுகிறேன். அதிகாரத்தில் பங்கு என்பதை அவர்கள் உறுதியாக வைக்கிறார்கள். அதற்கு இணையாக அவர்கள் வைப்பது உள்ளாட்சி தேர்தல்களில் எங்களுக்கு வந்து அதிக இடம் வேண்டும், முக்கியத்துவம் வேண்டும். கடந்த முறை நீங்கள் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கி இருக்கிறீர்கள், எங்களுக்கு என்ன அதனால லாபம்? எங்களுக்கு உள்ளாட்சிகளிலும் நீங்கள் அனுமதி ஸ்பேஸ் கொடுக்கறதில்ல, இடம் கொடுப்பதில்லை, இப்போ அசம்பிளிலையும் கொடுக்கறதில்ல, பார்லிமெண்ட்ல மட்டும் 10 சீட்டு கொடுத்துட்டு நீங்க விட்டுறீங்க. ஆனால் நாங்கள் 22 ஆண்டுகளாக உங்களுடன் பயணப்படுகிறோம். 8 தேர்தல்களை நாம் ஒன்றாக சந்தித்திருக்கிறோம். 4 சட்டமன்ற தேர்தல்கள், 4 மக்களவைத் தேர்தல்களை நாம் ஒன்றாக சந்தித்திருக்கிறோம். நாங்கள் இல்லாமல் நீங்கள் வென்றதில்லை. நாம் 2 பேரும் சேர்ந்து தோற்று இருக்கிறோம். ஆனால் நாம் 2 பேரும் சேர்ந்து வெற்றியும் பெற்றிருக்கிறோம். வெற்றி பெறும்பொழுதெல்லாம் அதன் கனியின் சுவைகளை நீங்கள் மட்டுமே அனுபவிக்கிறீர்கள். எங்களுக்கு என்ன வந்தது என்ற கோரிக்கை, என்ற ஆதங்கம், என்ற கருத்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அது அன்றைய ராகுல் காந்தி அவர்கள் திருமதி கனிமொழியிடம் பேசும்பொழுது அதை வெளிப்படுத்தினார் என்று தான் சொல்லுகிறார்கள். அது என்னை பொறுத்தவரையில் வந்து அதில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் வந்து திமுக சார்பாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் பேசக்கூடிய பலரும் எல்லோரும் நண்பர்கள் தான். அவங்க இதில் திமுகவோட மொழியை பேசுவது எனக்கு அபத்தமாக இருக்கிறது. 2 கட்சிகளுக்கு இடையில் இப்படிப்பட்ட உரசல் வரும்பொழுது அதை கமெண்ட் பண்ணுறது தான் நம்முடைய வேலையை ஒழிய இன்னார் சரி இன்னார் தவறு என்று பேசுவது அபத்தமானது. அப்படி யாராவது உறுதியாக பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் தான் பேசுகிறார்கள் என்று தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காங்கிரஸை இவ்வளோ தூரம் இழிவுபடுத்துகிற ஏகடியம் செய்யக்கூடியவர்கள் 22 ஆண்டுகளில் காங்கிரஸ் கூடவே இருந்திருக்கல. நீ காங்கிரஸ் இல்லாமல் இவ்வளோ தைரியசாலியாக திமுக இருந்தால், இந்த வடிவேலு காமெடியில் வரும்ல, சொல்ல ஆடு திருண்டதை நீ தான் தைரியசாலியாச்சே சொல்ல அப்படின்னு வரல, அந்த மாதிரி நீ தான் தைரியசாலியாச்சேல, தனியாக இல்லை. ஒற்றை வரியில் திமுக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் அது எந்த பெயரிட்டு வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள், இந்தியா கூட்டணியோ திமுக கூட்டணியோ, அதில் காங்கிரஸுக்கு இடமில்லை என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டால் பிரச்சனை முடிந்து போனது. ஆனால் இங்கே அப்படி பேசப்படுது சார். ஆனால் டெல்லி போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தானே அங்கே சொல்லப்படும். அப்படி தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிப்பாங்க. நான் கேட்பேன், தமிழ்நாட்டில் திமுக தான் தலைமை, இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை திமுக தான். திமுக இல்லைன்னா தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இல்லை, அது உண்மை.
அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இந்திய அளவுல அது தேசிய அளவில் காங்கிரஸ் இல்லைன்னா இந்தியா கூட்டணி இல்லை. தமிழக அளவில் இந்தியா கூட்டணிக்கு தலைவர் வந்து திமுக தான். தேவை ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லையா? தேவை ரெண்டு பக்கமும் இருக்கு. இதுல வந்து இல்ல நீங்க சொல்றபடி பார்த்தா அப்போ 2029க்கு திமுகவுடைய தயவு காங்கிரஸ்க்கு தேவை கண்டிப்பாக தேவை. அப்போ அமைதியா இருக்கணும்ன்றது தானே பொருள். அதுதான். அதுக்கு நான் எவ்வளவு தூரம் சுயமரியாதை இழந்து போனேன். இப்போ நான் இப்படி வச்சுக்கோங்களேன், இப்போ நடக்க போகிறது மக்களவை தேர்தலாக இருந்தால் காங்கிரஸ் இவ்வளோ தூரம் திமுகவை சுரண்டுமா? வாய்ப்பே இல்லை. 24 நீ சுரண்டல, 26 ஏன் சுரண்டுற? உன் வந்து 25 தொகுதி வரலாறுலே கிடையாது. 71 இந்திரா காந்தி மொத்த தொகுதியும் சரண்டர் ஆகிட்டு போனாங்க. காங்கிரஸோட சவகோழியை தோண்டினது இந்திரா காந்தி. யோசிச்சு பாருங்க, நான் திரும்ப அதை சொல்கிறேன். 67 ஆட்சியை பறி கொடுக்குது திமுக கிட்ட காங்கிரஸ். 72 வர வேண்டிய தேர்தல் 71 வருது. எவ்வளோ தூரம் வீறு கொண்டு எழுந்து திமுகவை எதிர்த்து ஃபைட் பண்ணியிருக்கணும். மாறா கூட்டணி வச்சாங்க. சரி, கூட்டணி தான் வச்சு தொலைச்சிய கண்ணியமான இடங்களை வாங்கியிருக்கணும். சைபர் சீட்டு மொத்தத்தையும் கொடுத்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு 10 வாங்கிட்டு 30 சீட்டை தூக்கி திமுக கிட்ட கொடுத்துட்டு அசம்பிளி வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போனாங்க இந்திரா காந்தி. இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிலைமைக்கு காரணம் 54 வருஷத்துக்கு முன்னால இந்திரா காந்தி செய்த பாவம். அது பழைய கதை, அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு. ஆனால் நீங்கள் திமுக காங்கிரஸை மெல்ல உள்ள வச்சு அழிக்குதுன்றதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். தேர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ். வாங்க 2011 63 கொடுத்து 5 ஜெயிச்சாங்க. அது மிரட்டி வாங்கினது. 2வது மாடியில் கலைஞர் டிவியில் ரைடு, முதல் மாடியில் தயாளம்மாளிடம் சிபிஐ விசாரணை, கீழ்தளத்தில் பேச்சுவார்த்தை. 63 நாயன்மார்கள் பஞ்சபாண்டவர்கள் ஆனார்கள். 5 சீட். 16 41 கொடுத்து 8, 21 25, இப்போ 25 வாங்கி 18, 21 முடிஞ்சு போச்சு. அலைன்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னே சொன்னாங்க. ஏன்னா 20க்கு மேலே ஏறி வரமாட்டேன்ட்டார் ஸ்டாலின். கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டாலும் அது 25 ஆச்சு. இன்றைக்கி அவங்க ஆரம்பித்தது 20ன்றாங்க. புதுசாக கூட்டணிகள்லாம் வருது, அதனால் உங்களுக்கு 20 சீட்டு தான். கொடுத்த 25 குறைக்க போகிறோம். எல்லாருக்குமே நாங்கள் குறைக்க போகிறோம். எல்லாருக்குமே குறைக்க போகிறோன்னா இப்போ இவங்க ஏற்றிக்க போகிறாங்களா? அவங்க ஏற்றிப்பாங்க. டிஎம்கே ஏற்றிக்க போகுது. 200 இல்லை அவங்களுக்கு. ஸோ 25 வந்து 18 20ன்னாங்க. அப்புறம் சண்டை போட்டு 25ன்னாங்க. 25ன்னும் போது அங்கே பிரச்சனை வருது. மற்றதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. கனிமொழி ராகுல் காந்தி சந்திப்பிற்கு பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்குறாருன்னா அது திமுகவை சீன்ற வேலை, திமுகவுக்கு கொடுக்குற மெசேஜ். தப்பு கிடையாது, தட்ஸ் பாலிடிக்ஸ். ஓகே சார், சீன்றாங்க ரைட். ஆனால் திமுக அமைதியாக இருக்கே, பெரிய அளவுக்கு தலைமையில இருந்த எதுவும் வந்து பெரிய பேசு பொருள் இல்லாமல் இருக்கே. அவங்க பிரச்சனையை சுமூகமாக தீக்கணும். அவங்க அதிகாரத்தில் பங்குன்றாங்க. 27 சீட்டுன்றதை மீடியாவில் கசிய விடுறாங்க. ஓகே, ஷெட்யூலில் வந்து 27 சீட்டுன்னு எழுதுறாங்க. 25 சீட்டுன்றது அதிகபட்சம் கனிமொழி ராகுல் சந்திப்புக்கு பிறகு 27 சீட்டாக மாறும்னு ஹிந்துவில் எழுதுறாங்கன்னா டாப் லெவலில் டிஎம்கேலேருந்து சொல்லாமல் ஹிந்துவில் எழுத மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த பெரிய ஊடகங்கள் எப்படி இந்த மாதிரியான செய்திகளை எழுதுறாங்கன்றது இட் இஸ் ஆல்மோஸ்ட் ட்ரூ. 25லேருந்து 27ன்றது சீண்டி பார்க்குறதுக்கு இப்போ அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆழம் பார்க்குறாங்க, டெஸ்டிங் தி வாட்டர்ஸு. நீ 25லேருந்து 27ன்னா அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டியை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 18% இருக்குது. யாருக்கு? தாவேக்கா பண்ணுறாங்க. 18% இருக்குன்னா அது கொடுக்குற மெசேஜ் எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்றாங்க. பட் அந்த டிசிஷன் வெரி ஸ்ட்ராங் டிசிஷன். அது அவ்வளோ சீக்கிரமாக காங்கிரஸால் எடுக்க முடியாது. பட் ஆனால் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியுமோ பண்ணலாம். எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று ஒரு அட்வான்டேஜாக அவங்க திமுக பார்க்குறது, நாள் ஆக திமுக அட்வான்டேஜ் கிட்ட இழுக்க கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லைன்னா விஜயோடையும் போக முடியாது இவங்களுக்குன்ற அந்த சுச்சுவேஷனை உருவாக்கணும்னு பார்க்குறாங்க. பட் இப்பயும் நான் நம்புகிறேன் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். கடைசி நேரத்தில் சோனியா காந்தி இன்டர்வென்ஷனில் ஒரு சுமூக தீர்வு வரலாம். என்ன உங்களுக்கு 27ன்றது 30 சீட்டில் போய் முடியலாம். அதிகாரத்தில் பங்கு கிடையாது. ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்க. உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஓரளவுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்குறோன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. அதில் போய் இந்த காம்ப்ரமைஸ் வரத்துக்கு வாய்ப்பு அப்படி தான் இருக்குது. அதை தாண்டி இது உடையறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த இழுபறி வந்து 2 கட்சிக்கும் நல்லது கிடையாது. கீழே இருக்க தொண்டர்கள் வந்து அண்ட்ரஸ்ட் ஆவாங்க. இது வந்து கீழே ஜெல் ஆகாது, கண்டிப்பாக கீழே ஜெல் ஆகாது. இது பல பிரச்சனைகளை உண்டாக்கும். இல்லை இதில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இல்லை இந்த மாதிரியான பின்னணி எல்லாம் இருக்கும்போது இதில் பலியாகிறது தாவேக்காவை மையமாக வச்சு எல்லாருமே இப்போ வந்து ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்ற ஒரு இது கூட ஆர்டிக்கல் கூட வருது. அப்போ இதில் பலிகடா விஜயும் தாவேக்காவும் பலிகடான்னு சொல்கிறது தப்புங்க. அதில் ரொம்ப தப்பான பார்வை. இது தாவேக்காவை எல்லாரும் அவங்க கூட கூட்டணி வைக்க போகிறோன்ற அவங்க கூடயும் ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி நடத்திக்கிட்டு இங்கே இவங்களையும் வந்து இல்லை, அவங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தலைங்க. காங்கிரஸ் தாவேக்காவோட பேசலை. தேமுதிக மாதிரி எல்லா தரப்புலையும் அவங்க பேசலை. காங்கிரஸ் திமுகவோட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கு.
எனக்கு தெரிஞ்ச காங்கிரஸ் தாவேக்காவுடன் பேசவில்லை. அவங்க பேசினாங்கன்னா திமுக அதை அனுமதிக்காது. நிச்சயமா திமுக அதை சீரியஸாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. கண்டிப்பாக தாவேக்காவுடன் காங்கிரஸ் பேசவில்லை. அப்படிலாம் நடந்திருந்தனா இன்றைக்கி திமுக ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். திமுகவோட பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அவங்க தெரியும், எந்த நேரத்தில் அந்த கில்லட்டினை போடணும்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நான் அறிந்த வரையில் தாவேக்காவுடன் காங்கிரஸ் பேசவில்லை. பேச போவதாகவும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த சூழலை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது இப்படியே போகிறதுன்றது வந்து யோசிச்சு பாருங்க. ராகுல் கனிமொழி சந்திப்பில் எல்லாம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை வரும்போது பிரவீன் சக்கரவர்த்தியை விட்டு பேட்டி, பிரவீன் சக்கரவர்த்தி முழு ஆசீர்வாதம் இல்லாமல் பேச மாட்டார். இன்றைக்கி விஜய் புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? திமுக அசைந்து கொடுக்காமல் இருக்கிறது. 2 பேருக்கும் சேதாரம் அதிகமாக இருக்குங்க. திமுகவை காங்கிரஸோட திமுகவுக்கு தான் சேதாரம் அதிகம். காங்கிரஸுக்கு இந்தாங்க இருக்குது, ஒன்றுமே இல்லையாங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில். இல்லை, அதனால தான் விடக்கூடாது, காங்கிரஸை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு போயிட்டு இருக்கிறார்கள். திமுக வெளியில் ரொம்ப தைரியசாலியாக காமிச்சுக்கிட்டாலும் ஒரு பக்கம் விஜய் குடைச்சல் அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் இவங்க நினச்ச மாதிரி இல்லை, என்டிஏ என்று வீறு கொண்டு எழுந்திருக்கிறது. பழைய அண்ணா திமுக பழைய என்டிஏ இல்லை. டிசம்பர் வரைக்கும் எல்லாரும் என்ன பேசுனாங்க, என்டிஏ கதை முடிஞ்சு போச்சு ஆகும்னாங்க. இன்றைக்கி எந்திரிச்சு வந்துட்டாங்கல்ல, இன்றைக்கி ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வந்துட்டாங்கல்ல. இப்போ காங்கிரஸும் வெளியில் போச்சுன்னா திமுக கதை சிக்கலாகிடும். ரொம்ப ரொம்ப நெருக்கடி அவர்களுக்கு வரும். பர்செப்ஷன்லேயே அவங்க தோற்றுருவாங்க. காங்கிரஸ் திமுக கூட இல்லைன்னா தயவு செஞ்சு அதை அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது எந்த எலெக்ஷன் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் கடந்த 22 வருஷத்துல பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லையே சார். காங்கிரஸ் போனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான் வந்து தொங்கு சதைகளை வச்சு பேச விடுறது. அதில் பார்த்தீங்கன்னா திமுகவோட தொங்கு சதைகள், வாடகை வாய்கள், அறிவாளி அல்சேஷன்கள், இவங்க பேசுகிறது தான் அதிகமாக இருக்கும். ஒரிஜினல் திமுககாரன் பேச மாட்டான். அவனுக்கு தெரியும் நிலைமை என்னென்னு. கடந்த 22 வருஷத்தில் 8 எலெக்ஷனில் ஒன்றா நின்று இருக்காங்க. காங்கிரஸ் இல்லாமல் ஒரே ஒரு எலெக்ஷனை திமுக ஜெயிச்சுதா? சேர்த்து 2 பேரும் தோற்றுருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் திமுக எந்த எலெக்ஷன் ஜெயிச்சது? ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிச்சது கிடையாது. இந்த ஃபேக்ட் வந்து திமுக தலைமைக்கும் ஒரிஜினல் திமுக காரனுக்கும், அவன் தெருவில் இருக்கவனா இருந்தாலும் ஒரிஜினல் திமுக காரனுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸை இழக்க அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் கூடுதல் இடங்களை எப்படி வாங்குறதுன்றது தான் காங்கிரஸோட சேலஞ்சு. காங்கிரஸை ஓரளவாவது சமாதானப்படுத்தி தங்கக்கூடிய வச்சுக்கணுன்றது தான் திமுகவோட சேலஞ்சு. பிரவீன் சக்கரவர்த்தியோடைய நேற்றைய பேட்டி என்பது மேலும் வந்து உங்களுக்கு வந்து உரசலை அதிகமாக்கியிருக்குது. இது தொடர்றது 2 பேருக்கும் நல்லது இல்லை. இது இப்படியே ஓடும். இல்லை, இதனால தேமுதிக காங்கிரஸோடைய பதிலுக்காக தேமுதிக காத்திருக்கிறதாகவும் அவங்க கதை வேறங்க. அவங்க இல்லை கூடுதல் தொகுதிகளை கேட்கலாம். ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம கூடுதல் தொகுதிகளை திமுக கிட்ட கேட்கலாம். தேமுதிக இல்லை, எல்லாரும் கேட்பாங்க. லெஃப்ட் கேட்பான், விசிக கேட்கும், மதிமுக கேட்கும், விசிக கேட்பாங்க. அது மொத்தமாக எங்களுக்கு பிரித்து கொடுன்னுவாங்க. ஆனால் அப்படிலாம் திமுக பிரித்து கொடுக்காது. ஆனால் ஆளுக்கு ஒன்று கொசுறு மாதிரி கொடுத்துட்டு மொத்தத்தையும் அவங்க 200 சீட்டில் போய் நிற்பாங்க. ஜெயலலிதா 234 தொகுதியில் நின்ற மாதிரி 234 திமுக நிற்க வேண்டும் என்பதுதான் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணம். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை என்று இந்த சூழலில் அது வாய்ப்பு இல்லை. ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர் அப்படித்தான் நிற்க விரும்புவார். ஏன்னா பல விதங்களிலும் அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதாவைத்தான் வந்து பின்பற்றுகிறார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. சரி தப்புன்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ள நான் அது அப்படி தான் இருக்குது. பட் ஜெயலலிதா வேற, ஸ்டாலின் வேற, அண்ணா திமுக வேற, திமுக வேற. ஜெயலலிதா செய்த காரியத்தை அவர் கண்டிப்பாக செய்ய மாட்டார். அவர் எல்லோரையும் அரவணைத்து போகணும்னு தான் விரும்புகிறாரு. நான் சொன்னது ஒரு சாய்ஸ் இருந்துன்னா அவர் அதை எடுப்பார். இன்னைக்கு அது வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் அவர் இழக்க மாட்டார். 2016 மாதிரி அதிக தொகுதிகளில் நாங்கள் நிற்கிறோம், எல்லாரையும் கைட்டு அந்த தப்பு மீண்டும் பண்ண மாட்டார். அதை செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் செஞ்சாங்கன்னா சூசைடு. ஏங்க இவ்வளோ பேசுகிறாங்க. திமுகவோட வாடகை வாய்களை விட்டு தினமும் காங்கிரஸை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்து அலங்கார வார்த்தைகளால் அபிஷேகம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஆபாச வார்த்தைகளால் அபிஷேகம் செய்கிறது திமுகவும். திமுக நாட் டிஎம்கேவோட வாடகை வாய்கள். அவ்வளோ பேசுறிய, நான் என்ன சொல்கிறேன், கைட்டிடேன் காங்கிரஸை. நீ தான் தைரியசாலி இல்லை. திராவிட மாடலில் தேடும் பால் ஓடுதில்லை. நீங்கள் கைட்டுங்க. என்னத்துக்கு காங்கிரஸ்? வேஸ்ட்டு தானேங்க, லக்கேஜ் தானேங்க, பேக்கேஜ் தானேங்க. இல்லை, நாங்கள் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறாங்க. அவங்களால சிக்கல் வருது. மற்ற கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் அதை பார்த்து கூட சீட்டு கேட்குறாங்க. இப்போ காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கூட கொடுத்தா கூட எல்லா கட்சியும் கேட்பான். நாங்கள் ஏன் கழட்டிட்டு போனோம்? அவங்களே கழட்டி வேணா போகட்டும். சீட்டு நீங்கள் தானே ஒதுக்க போகிறீங்க. பிரவீன் சக்கரவர்த்தியோட பேட்டி என்பது திமுகவை மேலும் மேலும் சீண்டுவது. கனிமொழி ராகுல் சந்திப்புக்கு பிறகும் அது நடக்குதுன்னா காங்கிரஸ் சம்திங் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோ சீக்கிரமாக அவங்க இறங்கி வர தயாராக இல்லை. இந்த பாருங்க, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. இவங்க என்ன தான் திமுக வந்து ரொம்ப தைரியசாலின்னு வேஷம் கட்டினாலும் இந்த எலெக்ஷனில் பாத்தியதை திமுகவுக்கு தான் அதிகம், காங்கிரஸுக்கு கிடையாது. காங்கிரஸுக்கு என்ன அது ஒன்றும் கிடையாது. 60 வருஷமாக பவரில் இல்லை. இது அடுத்த 2027 பிப்ரவரி வந்ததுன்னா காங்கிரஸ் அதிகாரத்தை இழந்து 60 வருஷம் ஆகுது.
இந்தியாவிலே முதல்ல அதிகாரத்தை இழந்த மாநிலம் சுதந்திரத்துக்கு பிறகு இன்ன வரைக்கும் அதிகாரத்துக்கு வர வாய்ப்பு இல்லாத மாநிலம். இந்த 60 வருஷத்தில் மற்ற மாநிலங்களையும் பவரை இழந்திருக்காங்க. ஸோ காங்கிரஸ் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வேறு டிஎம்கே வந்து ஒரு எம்பையரே இருக்குங்க. அவங்க எப்படி இழக்க விரும்புவாங்க அதை? இந்த வீக்னஸை தான் ராகுல் காந்தி பயன்படுத்துகிறாரு. ஓகே, இந்த நெருக்கடியான கட்டத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு பேட்டி கொடுக்கணும் நான் கேட்குறேன். பட் நிலைமையை சரி செய்ய இரு தரப்பும் முயற்சிக்கிறது என்று தான் கேள்விப்படுகிறேன். என்னுடைய ஹன்ச் வந்து ஃபைனலி இது வரைக்கும் சோனியா காந்தி சீனில் வரல, ராகுலோட தான் பேசுகிறாங்க. இவங்க அன்னைக்கு கனிமொழியும் அவங்க சந்திக்கல இல்லையா? அவங்க ராகுலை மட்டும் தான் சந்திச்சாங்க. ஃபைனலாக 21 மாதிரி சோனியா காந்தி தலையீட்டில் பிரச்சனை தீர்க்கப்படலாம், அதற்கு வாய்ப்புகள் அதிகம். பட் பிரச்சனை முற்றி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. நான் இது ஒரு ஸ்டாப் இன் எ டீ கப், தேநீர் கோப்பைக்குள் இருக்கக்கூடிய புயல், அதாவது ஒரு சின்ன கலகம். இது சரியாயிடும்னு நினச்சேன், நிச்சயமாக இல்லை. திஸ் இஸ் சம்திங் மோர் தென் தட். ஒரு நெருடல், வலுவான நெருடல், மோர் தென் அ ஸ்டாப் இன் எ டீ கப் தான் காங்கிரஸ் திமுக உறவில் இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்குது. இது கூடிய விரைவில் களையப்படாவிட்டால், அதற்கு பிறகு ஒப்பந்தம் ஏற்பட்டாலும், நான் இப்பயும் நம்புகிறேன் கூட்டணி தொடரும். இன்னும் கொஞ்சம் ரசாபாசமாய் கூட்டணி உறுதியாச்சுன்னா கீழே ஜெல் ஆகாது. 2011 மாதிரி படுதோலியில் போய் இது முடியும். இன்னொரு பக்கம் நம்ம பிரவீன் சக்கரவர்த்தியோட இந்த பேட்டியில் தாவேக்காவுக்கு 18% ஓட்டு இருக்குன்றது நான் கருத்து கணிப்பு எடுத்தேன்றதை ஒரு இதுவாக சொல்கிறாரு. அவருக்கு என்ன ஆர்வம் அவங்களுக்கு கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு? 18% வந்து அவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டியது எங்கே இருக்குது? இன்னொரு பக்கம் உண்மையாகவே தாவேக்கா கூட கூட்டணிக்கு போகணும்னு ஒரு சிலர் விரும்புகிறாங்க இல்லையா? அதில் முக்கியமானவங்க யாராவது இருக்காங்க? பிரவீன் சக்கரவர்த்தியை தாண்டி முக்கியமானவங்க யாராவது அது கூட்டணிக்கு போகணும்னு விருப்பப்படுறாங்களா தாவேக்கா கூட? சார், கேசி வேணுகோபால் அவர் கேரளாவில் விஜயை வச்சு சிஎம் ஆயிலான்னு பார்க்குறேன். இதெல்லாம் அபத்தமான கருத்து. விஜய்க்கு போய் கேரளாலெலாம் ஓட்டு போடுவாங்க நான் நம்பலை. கடந்த 4.5 ஆண்டுகளில் திமுக தங்களை நடத்திய விதம் காங்கிரஸுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு ஆப்ஷன் வரும்போது அந்த கோபத்தை, அந்த வெறுப்பை அவங்க தீர்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு சிலர் இல்லை எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறவங்க, எம்எல்ஏவை பதவியில் இருக்கவங்க யாருமே தாவேக்காவை விரும்பல. அவங்க திமுகவோட தொடரணும்னு தான் விரும்புகிறாங்க. பட் எம்பி லோக்கலில் திமுக விரும்புகிறாங்க, அங்கெல்லாம் விஜய். லோக்கல்னா எம்எல்ஏவா இங்கே தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாக இருக்கவங்க, எம்எல்ஏவாக ஆசைப்படுறவங்க திமுக வேணுன்றாங்க. சில எம்பிக்கள், சில முக்கிய நிர்வாகிகள் அவங்க வேணுன்றாங்க. தொண்டர்கள் மத்தியில் வந்து திமுக கூட்டணி மீது பெரிய ஆர்வம் இல்லை. காங்கிரஸ் தொண்டர்களில் எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலானவர்கள் தாவேக்காவுடன் போகணும் தான் விரும்புகிறாங்க. அதுக்கு காரணம் அந்த மரியாதையா? அந்த மரியாதை கீழே வந்து எதுவுமே இல்லை, நம்ம சொன்னது எதுவுமே நடக்கலைன்றது ரொம்ப பெக்யூலர் சுச்சுவேஷன். அதனால் இந்த கூட்டணி, மறுபடியும் சொல்கிறேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். இந்த பிரச்சனைகள் களையப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பட் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா என்ன, அது வாய்ப்பு குறைவு. இந்த 18% ஒரு கணக்கு, அது அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு என்னன்னு தெரியல. இது வந்து திமுக கொடுக்குற மெசேஜ். அதான் அவர் திரும்ப திமுகவை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. 18% இன்னைக்கு விஜய்க்கு இருக்குன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது உண்மையாகவே கூட இருக்கட்டும், அதை ஏன் சொல்கிறேன்? எனக்கு ஆப்ஷன் இருக்குன்றதை அங்கே போய் சொல்கிறேன். இது ராகுல் காந்தியோட சம்மதம் இல்லாமல் அவர் சொல்ல மாட்டார். ஐ திங்க் ஃபைனலி சோனியா காந்தி தலையிட்டு ஸ்டாலினுடன் பேசும்பொழுது பிரச்சனை சரி செய்யப்படும். அப்படி தான் இந்த பிரச்சனை போய் முடியும் நான் நம்புகிறேன். அதனால தான் இன்னும் யாருக்குமே இறுதி செய்யாமல் இருக்காங்களா? யாருக்குமே இறுதி செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் தான் காங்கிரஸோட இந்த நிலைப்பாடு திமுகவுக்கு பெரிய சங்கடத்தை உண்டாக்கியிருக்கு. அவங்களால யாருக்கும் சீட்டை பிரித்து கொடுக்க முடியல. அவங்க எப்பயுமே சின்ன சின்ன கட்சிகளுக்கு முதல்ல கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் கட்சி, 2 உறுப்பினர் கட்சிக்கு 1 சீட்டு 2 சீட்னு டெய்லி வந்து அறிவாலயத்தில் ஸ்டாலினுக்கு மாலை போட்டு கழுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒன்று கூட ஆரம்பிக்க முடியல. ஏன்னா காங்கிரஸ் கூட இருக்க அந்த பிரச்சனை, அது உண்மை. காங்கிரஸோடு இருக்க இந்த பிரச்சனை திமுகக்குள்ள மற்ற கட்சிகளுடனான அந்த தொகுதி பங்கீட்டை பாதித்து கொண்டிருக்கிறது. அது தேமுதிக வரவையுமே கொஞ்சம் தாமதப்படுத்துது. தேமுதிக கதை வேற, டோட்டலாக வேற, அது கம்ப்ளீட்லி வேற. அது அதை என்ன சொல்கிறதுனே புரியல. 2 பேரோடையும் பேசுகிறாங்க, என்னென்னமோ கேட்குறாங்க, MOS வரைக்கும் கேட்குறாங்க. சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. ஏன்னா அவங்க பிரச்சனை வேறங்க. பட் ஒரு நல்ல கட்சி சார், அருமையான கட்சி. அதனால வந்து அதை நம்ம வந்து இதோட சேர்க்க தேவையில்லை. இன்ஃபேக்ட் அது இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை கிடையாது. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருக்கும் டிஎம்டிகே ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்க பிரச்சனை வேறு. இப்போ ஏடிஎம்கேவோட பிரச்சனை வந்து அடுத்து பிஜேபியோட இருக்கக்கூடிய சீட் ஷேரிங்கும் வேறு சில சிக்கல்களும். பட் அவங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துடுச்சு. ஏடிஎம்கே பிஜேபி என்டிஏக்குள்ள, இந்தியா கூட்டணிக்குள்ளே அந்த கம்ஃபர்ட் ஜோன் வரல. ஏன்னா காங்கிரஸோட இந்த சிச்சுவேஷனை கிளாரிஃபை பண்ணாமல் ஸ்டாலினால முன்னால் போக முடியல. ஆக்சுவலாக அவர் சில கட்சிகளோட தொகுதி பங்கீட்டை இப்போ முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. அது காங்கிரஸால் இது தள்ளி போகுது. ஆனால் இது எல்லாமே இந்த ஜனவரியிலேருந்து நடந்த மாற்றம் தான். இது வரைக்கும் நாள் இருக்குது விஜய்
கார்த்தி. ஏன் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன். இல்லை நான் சொல்றது இந்த மாற்றம் எல்லாமே ஜனவரிக்கு அப்புறம் நடந்தது. ஜனவரிக்கு அப்புறம் நடந்தது. அதாவது அது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்த திமுக கூட்டணி வலுவா இருந்த கூட்டணி இப்போ ஒரு மாதிரி. அது திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, 200 சீட்டு, கண்ணுக்கட்டி தூர வரை எதிரிகள் எல்லாம் வந்து மாமண்டூரில் பிரைம் மினிஸ்டர் வந்தார், அன்புமணி வந்தார், டிடிவி வந்தார், மாறிச்சு, அப்படியே மாறிச்சு. விஜயோட கிராஃப் கீழே போக ஆரம்பிச்சிருக்கு இப்போ. ஸோ ஏடிஎம்கே ஒரு சர்ஜ் ஆகுது மேலே, ஸ்பைக் நாட் சர்ஜ், ஸ்பைக் இருக்குது மேலே. காங்கிரஸ்க்குள்ளே இந்த சிக்கலை தீக்காத வரையில் மற்ற கட்சிகளுக்கு அவங்க சீட் ஷேர் பண்ண முடியாது. ஐ திங்க் 1 வீக் 10 டேஸில் சுச்சுவேஷன் நார்மல் ஆகிடும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். என் நெஞ்சில் குடியிருக்கும்